இது இனிதுங்க. இன்றைக்கி சமையல் தாங்க. இன்றைக்கி புரட்டாசி மாதம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வருதுங்களா. இன்றைக்கி கவுச்செல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால இன்றைக்கி கிருத்திகை படைக்கிறதுனால சாதம், சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி பஜ்ஜி போடலாங்க. பஜ்ஜிக்கு அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. வெங்காயம், வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு சூப்பராக இருக்குங்க பஜ்ஜிக்கு. நீங்கள் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் செய்வேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கு சாஃப்டாக, வாழைக்காவோட நல்லாயிருக்குங்க. புசு புசுன்னு சாப்பிட்றதுக்கு அந்த கிழங்கு. அதனால் இது 3 நான் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் வடிச்சிருக்கேன், தயிர் தாளிச்சிருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் வதக்கல் தாங்க, எண்ணெய் வதக்கலாட்டம் வதக்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய். பிஞ்சு வெண்டைக்காய் வந்துச்சிங்க அதனால். அப்புறம் இங்கே வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம், முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால இன்றைக்கி சைவம். புரட்டாசி மாதம் வேறு இல்லைங்களா. இன்றைக்கி அதனால் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? இன்றைக்கி சில பேருங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் இல்லாமல் இறங்கவே இறங்காதுங்க. என்ன சாப்பாடு வச்சாலும் அதுக்கு இதாங்க இது மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்குது. பஜ்ஜி, வடை இது மாதிரி ஏதாவது. அவ்வளோதான். இன்றைக்கி அப்பளம் வறுத்துட்டு பஜ்ஜி சுட போகிறேன். பஜ்ஜி சுட்டால் கூட அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. வாழைக்காய் இது வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். பஜ்ஜி இது போட்டு மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஜ்ஜி மிக்ஸ் தாங்க, கடையில் வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் சூடாக சமைச்சி அப்பளம் வறுத்து படைச்சி சாப்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல்.